சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அமைச்சர்கள், கழகத்தின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்கே நகர் தொகுதி 38வது வட்டத்திற்குட்பட்ட நேதாஜி நகர், பட்டேல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்டோரும் முதலமைச்சருடன் பிரச்சாரம் மேற்கொண்டனர். 40வது வட்டத்திற்குட்பட்ட வஉசி நகர் பகுதியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துக் கூறி கழக செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரித்தார். அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார், திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், திரு ஜி பாஸ்கரன், திரு செந்தில்நாதன் எம்பி, கழக அமைப்புசாரா ஓட்டுநரணி செயலாளர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதால் தாங்கள் நிம்மதியாக வணிகம் மேற்கொள்வதாக வட மாநிலத்தைச் சேர்ந்த வணிகர் தெரிவித்தார். நாங்கள் இங்கே ஆர்கே நகரில் இருக்க நார்த் இந்தியாவில் மக்களுக்கு நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். அந்த ஆட்சியில் ஒரு தொந்தரவும் கிடையாது. நல்லா பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா பேருமே நல்லபடியாக இருக்கான். இந்த கவர்மெண்ட் மறுபடியும் ஒன்றும் நாங்கள் ஆசை பண்ணுறோம். அதுக்காண்டி நாங்கள் எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஆர்கே நகர், சவுகார்பேட்டு எல்லாம் இருக்க மக்கள் இங்கே இருக்கோம். பட் நல்லா குஷியாக இருக்கும். இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கோம். சார் டிடிவி தினகரன் கண்டிப்பாக வரணுன்னு நாங்கள் ஆசை பண்ணுறோம். அவர் நம்மளுக்கு நல்லா செய்வார், நல்லா தான் இருக்கும். அவங்க வந்தனால போதும், நம்மளுக்கு குஷி தான். ராஜசேகரன் நகர் பகுதிகளில் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் திரு கே கே பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 38வது வார்டுக்குட்பட்ட பரமேஸ்வரன் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் திரு திருச்சி ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு கோரி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளுவர் நகர், பூங்கா நகர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், கழக பேச்சாளர்கள் திருமதி நூர்ஜஹான், நிர்மலா, ஓம் பிரகாஷ் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று தொப்பி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சுந்தரம் நகர், எண்ணூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு எம் சி சம்பத், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே ஆர் அர்ஜுனன், டாக்டர் கோபாலகிருஷ்ணன், கடலூர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் திரு சி எஸ் பாபு உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆர்கே நகர் 42வது வட்டம் கோதண்டராமன் பிள்ளை தெரு பகுதியில் அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். ஆர்கே நகர் தொகுதி 34வது வட்டம் துர்கா தேவி தெரு, காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு டிடிவி தினகரனை ஆதரித்து தொப்பி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், கடலூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திரு கே ஆர் பாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். பூண்டி தங்கம்மாள் தெரு பகுதியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ ஜெயராமன், கழக செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் ஆகியோர் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் தேர்தல் அறிக்கையை விளக்கியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காசிமேடு பகுதி பவர்குப்பம் மற்றும் புதுமனை குப்பத்தில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜ் கழக அரசின் சாதனைகளையும் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களையும் எடுத்துக் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார்.